உன்னுடைய கண்களை துடைத்துக்கொள் மகளே மகனே, உன் முன்னால் நானே வந்து நிற்கிறேன். நீ ஏன் அனாதையாக உணர்கிறாய்? உன்னைச் சுற்றி எத்தனையோ உறவுகள் இருந்தும் நீ தனியாக கதறி அழுது கண்ணீர் சிந்திய அந்த இரவுகள் எனக்குத் தெரியும். முருகா, எனக்கு உன்னை விட்டால் வேறு கதியில்லை என்று கதறிய போது எல்லாம் நான் உன் அருகில் அமர்ந்து கொண்டுதான் இருந்தேன். பிள்ளையே, உன் தலைவிதியை மற்றவர்கள் கையில் உள்ளது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது உண்மையில்லை. உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேன். இந்த பதிவு சாதாரணமான காணொளியாக பார்க்காதே. உனக்கும் எனக்கும் ஒரு ஆழமான சந்திப்பு. இதை பாதியில் நிறுத்தாமல் முழுமையாக கேள். உன் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் இப்போது தொடங்குகிறது. உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் உன் முன்னால் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் செய்த நல்ல செயல் நமக்கு எதிர்வினையாக மாறிடுச்சின்னு நீ உனக்குள்ள தினமும் அழுது குமருகிறாய். நான் அவர்களுக்கு நல்லது தானே நினைத்தேன், உண்மையாக தானே இருந்தேன். எனக்கெதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை, எனக்கெதற்கு இவ்வளவு பெரிய அவமானம் என்று கேட்கிறாய். நான் சொல்வதை சற்று அமைதியாக கேள். என் வேலும் மயிலும் சும்மாக இருக்காது. அவர்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைத்து ஏறி மிதிக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு அடியும் உன்னை தங்கமாக செதுக்கி கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் அதை அறியவில்லை. நீ எங்கேயோ உன்னை அசிங்கப்படுத்தி ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையிலே உனக்கான மகுடத்தை சூடி நான் அழகு பார்ப்பேன். உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தலைகுனியும் அந்த ஒரு வினாடிக்காக நீ காத்திரு மகனே மகளே. நான் தர்மத்தை காப்பவன், நீதியை நிலைநாட்டுபவன். என் மீது நம்பிக்கைக்குள் உன் கண்ணீருக்கான பதிலை சொல்லும் காலம் வந்துவிட்டது. இனி நீ ஒரு போராளி. இதற்கு முன்னும் நீ அப்படித்தான் இருந்தாய். கடன் சுமை உன்னை தூக்கம் இல்லாமல் செய்த போதும், பெரும் பாரம், கையில் காசு இல்லை என்று நாளைய தினத்தை எப்படி ஓட்டுவது என்று நீ வருந்திய நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். உன் வறுமையை விரட்ட என் கடைக்கண் பார்வை போதும் மகளே. இனி உன் வேலையிலும் வளர்ச்சியிலும் தடைகள் இருக்காது. இதுவரை திறக்காமல் இருந்த உன்னுடைய அதிர்ஷ்டத்தின் கதவுகளை என் வேல் கொண்டு திறப்பேன். செய்யும் தொழிலில் பிரச்சனை, பணப்பிரச்சனை அனைத்தையும் வெயிலில் உருகும் பனி போல உருகி மறையும். செல்வம் உன்னை தேடி தானாக உன் வீட்டிற்கு வரும். ஆனால் செல்வம் வரும்போது அதனை கண்டு மயங்கி விடாதே. இல்லாதவர்களுக்கு உதவி செய். இல்லாதவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறார்களோ அதைவிட பல மடங்கு நான் உனக்கு திருப்பி தருவேன். இது உனக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதியாக கூட எடுத்துக்கொள். உன் இல்லத்தில் நிம்மதி இல்லை என்று நீ ஏங்குகிறாய். குடும்பம், பகை, வீண் வாக்குவாதம் போன்றவை உன் மனதை வதைத்து சிதைத்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் நான் கூடிய சீக்கிரம் சரி செய்து தருவேன். குறிப்பாக ஒரு குழந்தை இல்லை என்று ஏங்கும் என் பக்தர்களுக்கு நான் ஒரு முக்கியமான வாக்குறுதியை சொல்கிறேன், கேளுங்கள். இதோ உன் கருவறை என் முழு மனதுடன் இன்று ஆசீர்வதிக்கப்படுகிறது. மற்றவர்கள் இந்த குறையை கூறி உன்னை கேலி செய்த போது என் மனம் துடித்தது. இதோ ஒரு புண்ணிய ஆத்மாவை உன் வீட்டில் தவழ செய்ய நான் முடிவு செய்து விட்டேன். கூடிய சீக்கிரத்தில் உன் வீட்டில் ஒரு நற்செய்தி வர வைப்பேன் நான். உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். அந்த மழலையின் முகத்தில் நீ என்னையும் என் புன்னகையும் காண்பாய். நம்பிக்கையாக இரு. உன் ஏக்கமும் தீரும் நேரம் வந்துவிட்டது. இந்த சில வினாடிகள் என்னுடன் ஆற்றிய இந்த உரை உன் மனதிற்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு நீ உணர்ந்தால் கமெண்ட் பாக்ஸில் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று பதிவிடு. இனி அடிக்கடி நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடன் உரையாற்றுவேன். இந்த பதிவு உன்னையும் என்னையும் இணைக்கும் ஒரு பாலமாக நான் கருதுகிறேன். வேலும் மயிலும் சேவலும் துணை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.